பரிசுத்தமாக நாட்களுக்குள்ள தினம் தேர்தல்கள் மூலமாக ஒரு அமிர்ந்த விஷயங்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தைகள் என்னவென்றால் யாத்திராகமம் 4வது பத்தாவது வாசிக்கலாம். வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை தந்தேன், பூமி எங்கும் எந்த சாதிகளுக்கு செய்யப்படாத அவசியத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருந்து உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை கவர்ந்தார்கள். உன்னோட கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குது. பாருங்க, இதுல நிறைய காரியங்கள், நிறைய சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் உடன்படிக்கை. அது நம்மளோட தேவன் நிறைய உடன்படிக்கை ஆண்டவர் நிறைய வாக்கு திட்டங்களை வந்து கொடுத்தது. அந்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன் அந்த வாக்கு திட்டங்களை ஒவ்வொன்றாக சொல்லி செலுத்த செல்ல அவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவது, நன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய சொந்த பந்தங்களோ இல்ல உறவினர்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க, நேசப்பட விட உனக்கு நேசப்பட போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேவலமா பேசிக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கலாம், நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா அவங்க கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்த தேவன் நல்லவராய். அதான் பாருங்க, எல்லாரும் கண்களும் ஆச்சரியப்படும் வண்ணமாக நான் அப்போ நம்மளுடைய தேவன் குடும்பத்துல நிறைய காரியங்களை செய்யும், மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு நம்மளை சாட்சியாய் நம்மளுடைய நடவடிக்கை நமக்கு தேவன் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் பார்த்து மற்றவர்களோடு தேவன் இருக்கிறார், உங்களோடு இயேசு இருக்கிறார் என்று மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும் விதமாக அவர் நம்மளை வழிநடத்த வளர்ந்தார். நன்றி சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் சொல்ல உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக பாருங்க. தேர்தல் அவர் நடந்து போகும் பொழுது வியாதிஸ்தர்களை கொண்டது அவருக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறது. நிழல் பெற்று சுகம் அடையும். அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு செய்ய வேண்டும். என்ன அற்புதங்கள், என்ன உங்களை செய்ய நாங்கள் சுத்தமா இருக்கிறார் என்றால் நீங்க மற்றவர்களுக்காக செவிங்க இருப்பதை அற்புதங்களை செய்ய அற்புதங்கள்